அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் இந்த ரமலானுடைய மாதத்திலே 17வது நாள் நடைபெற்ற பத்ர் என்றும் இடத்திலே நடைபெற்ற பத்ர் போராகும். போரிலே முஸ்லிம்கள் எத்தனை நபர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதையும், அல்லாஹ்வினுடைய உதவி இங்கே எப்படி வருகை தந்தது என்பதையும், இந்த கூட்டத்திலே இருந்து யாரெல்லாம் தப்பித்து ஓடினார்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்பதையும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவமாக இன்றைய தினத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 2121வது ஹதீஸாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பத்ர் போர்க்களம் ரமலான் மாதம் வெள்ளிக்கிழமை 17ஆம் நாள் நடந்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போர் எதற்காக நடைபெற்ற காரணத்தை நாம் முதலிலே தெரிந்து கொள்ளுவோம் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வந்த பின், மதீனாவிலே அவர்களுடைய ஆட்சி நிறுவிய பின், மக்காவை சேர்ந்த வணிக கூட்டத்தினர் நபிகள் நாயகத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகள் வழியாகத்தான் அவர்கள் வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு பயணம் செய்வார்கள். தமது நாட்டு பாதுகாப்பு பொறுப்பை ஏற்றிருந்த அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய நாட்டவர் தமது நாட்டுக்குள் அத்துமீறி வருவதை தடுக்க திட்டமிட்டினார்கள். குறிப்பாக தமது ஆட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பறித்து கொண்டு ஊரை விட்டே விரட்டியடித்த மக்காவாசிகள் தமது நாட்டுக்குள் அத்துமீறி நுழைவதை தடுக்க வேண்டும் என அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணியிருந்தார்கள். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் பத்ர் யுத்த களத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாமை தழுகவில்லை. அபு சுஃபியான் அவர்கள் அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தான். அபு சுஃபியான் அன்றைய மக்கமா நகரத்திலே மிகப்பெரிய வியாபாரி. அவர் தமது வியாபார பொருட்களோடு மதீனாவை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய சரக்குகளை ஏற்றிக்கொண்டு தமது நாட்டுக்குள் புகுந்து பயணித்துக் கொண்டிருக்கும் செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டி இருந்தது. அதாவது அபு சுஃபியான் மதீனாவை நோக்கி வருவதாகவும், மதீனா தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிக்கு அவர் வந்துவிட்டார் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் தெரிந்து கொண்டார்கள். இப்பொழுது அபு சுஃபியான் அவர்களையும் அவர்களோடு வருகை புரியக்கூடிய வியாபாரத்திற்காக வரக்கூடியவர்களையும் கைது செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு எல்லையில் இருந்து மற்ற எல்லைக்குள் நுழைந்து விட்ட அபு சுஃபியானை கைது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சில நபர்களை திரட்டி கொண்டு அவரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். தன்னை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் படை திரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது இஸ்லாத்தை தழுவவில்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் நம்மை நோக்கி நம்மை கைது செய்வதற்காகவும் நம்மளுடைய வியாபாரத்தை தடுப்பதற்காகவும் வருவதை அறிந்து கொண்ட அபு சுஃபியான் அவர்கள் மக்காவிற்கு தகவல் அனுப்புகின்றார்கள். இப்படி முஹம்மது எங்களை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மக்காவிற்கு அந்த செய்தி தெரிந்த பின் அங்கே இருந்த மக்காவாசிகள் 1000 நபர்கள், இறை மறுப்பாளர்கள் 1000 நபர்கள் அபு சுஃபியான் இருக்கக்கூடிய இடத்திற்கு படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 3646வது ஹதீஸாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபு சுஃபியான் தலைமையில் வணிக குழு வரும் தகவல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டிய போது தம் தோழர்களிடம் ஆலோசனை கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது கருத்தை சொன்னபோது அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது கருத்தை சொன்னபோது கண்டுகொள்ளவில்லை அல்லாஹ்வுடைய தூதர். அப்போது அன்சாரிகளில் அஜ்ரஜ் கூட்டத்தாரின் தலைவர் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து,
எங்கள் அன்சாரிகளின் கருத்துக்களையா நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் அல்லாஹ்வின் தூதர்? அப்போது சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி கூறுகின்றார்கள், எங்கள் குதிரைகளை கடலுக்குள் செலுத்துமாறு நீங்கள் உத்தரவிட்டாலும் நிச்சயமாக நாங்கள் பின்வாங்க மாட்டோம். கடலுக்குள் எங்களுடைய குதிரைகளோடு நாங்கள் பயணிப்போம். அல்லாஹ்வினுடைய தூதரே, உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய குதிரைகளின் பிடரிகளில் அடித்து தொலைவில் உள்ள பர்குல் கிமாத் என்னும் ஊரை நோக்கி நீங்கள் புரட்டிச் செல்லுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டால், உத்தரவிட்டால் நாங்கள் அதை நிச்சயமாக செய்வோம் அல்லாஹ்வுடைய தூதரின் வாக்குக்காக என்று சொன்னார்கள் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை புறப்பட செய்தார்கள். மக்கள் புறப்பட்டு சென்று பதுர் எனும் இடத்தில் தங்கினார்கள். அப்போது அவர்களிடம் குறைஷியரின் தண்ணீர் சுமக்கும் ஒட்டக குழாம் ஒன்று வந்தது. அவர்களில் பனுல் ஹஜ்ஜாஜ் குலத்தாரின் கருப்பு அடிமை ஒருவரும் இருந்தார். நபி தோழர்கள் அவனை பிடித்துக் கொண்டனர். அவனிடம் அபு சுஃபியானை பற்றியும் அவருடைய சக பயணிகள் பற்றியும் விசாரித்தனர். அவன், அபு சுஃபியானை பற்றி எமக்கு எதுவும் தெரியாது, ஆனால் இதோ அபுஜஹல், உத்பா, சைபா, உமையா பின் கலப் ஆகியோர் உங்களை நோக்கி படை திரட்டி வந்து கொண்டிருக்கின்றனர் என்று சொன்னான். அப்போது அவன் இவ்வாறு சொன்னதும் அவன் பொய் சொல்லுவதாக எண்ணிக்கொண்டு அவனை நபி தோழர்கள் அடித்தார்கள். உண்மையை சொல் என்று. அப்போது அவன், ஆம், எனக்கு தெரியும், நான் சொல்லுகின்றேன், இதோ அபு சுஃபியான் வந்து கொண்டிருக்கிறார் என்று பொய் சொன்னான். அடிப்பதை நிறுத்திவிட்டு அவனிடம் கேட்டார்கள், அபு சுஃபியான் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் இதோ அபுஜஹல், உத்பா, சைபா, உமையா பின் கலப் மக்களுடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னான். மீண்டும் அவன் அப்போது சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் நடந்து கொள்வதை அவர்கள் கண்டதும் தொழுகையை சுருக்கமாக முடித்து திரும்பினார்கள். யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது. நபி தோழர்கள் ஒரு எதிரியை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையை சொல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமாக தொழுது கொண்டு வந்துவிட்டு சொன்னார்கள், அவன் உண்மையை சொல்லும் போது அடிக்கின்றீர்கள், பொய் சொல்லும் போது அடிப்பதை நிறுத்தி விடுகின்றீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழர்களை கடுமையாக கண்டித்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது இன்ன மனிதர் மாண்டு விழும் இடம் என்று கூறி பூமியில் தமது கையை வைத்து இவ்விடத்தில் என்று காட்டினார்கள். முன்னறிவிப்பு செய்தார்கள், பத்ர் யுத்தத்திலே நமக்கு வெற்றி கிடைக்க இருக்கிறது என்று முன்னறிவிப்பு செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது இவன் விழுந்து கொடுக்கக்கூடிய இடம், இதோ இந்த இடம் அவன் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்தார்கள் பத்ர் யுத்தத்திலே. ஆக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்து காட்டிய இடத்தை விட்டு அவர்கள் எவரும் தள்ளி விழவில்லை. போர்க்களத்திலே அங்கே மடிந்தார்கள். இதுதான் பத்ர் யுத்தத்திலே நடந்த நிகழ்வு. இன்னும் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வந்தது பத்ர் யுத்தத்திலே? வாருங்கள் வரலாற்றோடு பயணிப்போம். அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 2121வது ஹதீஸாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பத்ர் போரில் 313 பேர் இருந்தோம் என்றும். புகாரியிலே 3959வது ஹதீஸாக பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தாலுத் என்கின்ற அந்த படையிலே எத்தனை நபர்கள் கலந்து கொண்டார்கள்? 310க்கும் சற்று கூடுதலாக. அதுபோன்றுதான் இங்கே பத்ர் யுத்தத்திலே நாங்களும் கலந்து கொண்டோம் என்று பேசிக் கொண்டோம் என்பதை பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே இடம்பெறுகின்றது. மேலும் புகாரியிலே 3956வது ஹதீஸாக பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நானும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பத்ர் போரின் போது சிறுவர்களாக கருதப்பட்டோம். பத்ர் போரில் 60க்கும் சற்று கூடுதலான முஹாஜிர்களும் 240க்கும் சற்று கூடுதலான அன்சாரிகளும் இருந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே 310க்கு சற்று கூடுதலாக அங்கே கலந்து கொண்டார்கள் என்பதை அறிந்து கொண்டு, அதை போல அஹ்மதிலே 313 என்றும் இருக்கின்றது. ஆனால் எதிரிகள் 1000 நபர்கள் அங்கே கலந்து கொண்டார்கள். 1000 நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கணக்கிடுகின்றார்கள்? அஹ்மதிலே 904வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. எப்படி ஒருவர் பிடிபட்டார் அல்லவா, அவரை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், அங்கே குறைஷிகள் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் என்று. எனக்கு தெரியாது என்கின்றார் அந்த மனிதர். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அங்கே அவர்கள் உண்ணுவதற்கு
எத்தனை ஒட்டகங்கள் அங்கே சமைக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவனை நோக்கி கேட்டபோது, ஒரு நாளைக்கு 10 ஒட்டகங்கள் என்று அவன் சொன்னபோது, அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் கணக்கிடுகின்றார்கள், 100 நபர்களுக்கு ஒரு ஒட்டகம் என்று கணக்குப்படி 1000 நபர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கணக்கிட்டார்கள். ஆனால் அதுதான் உண்மை, 1000 நபர்கள் அங்கே கலந்து கொண்டார்கள். இந்த செய்தி அஹ்மதிலே 904வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. மேலும் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 3621வது ஹதீஸாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் நாளில் எதிரிகளான இணை வைப்பாளர்கள் எண்ணிக்கை 1000 நபர்கள் இருப்பதாக இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலும் 313 தான் ஹதீசுகள் வருகின்றது. சற்று ஏறக்குறைய இருக்கலாம். பத்ர் போர் நடப்பதற்கு முந்தைய இரவில் நடந்த சம்பவத்தை முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 3621வது ஹதீஸாக, அப்போது அதாவது முஸ்லிம்களின் எண்ணிக்கை குறைவாகவும் எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்ததால் அன்றைய இரவு அழுது அழுது இறைவனிடம் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் திசையான கிப்லாவை முன்னோக்கி தம் கரங்களை நீட்டி தம் இறைவனை உரத்த குரலில் அழைத்து பிரார்த்தித்தார்கள். இறைவா, எனக்கு நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக. இறைவா, எனக்கு அளித்த வாக்குறுதியை வழங்குவாயாக. இறைவா, இஸ்லாமியரின் இக்குழுவினரை நீ அழித்து விட்டால் இந்த பூமியில் உன்னை மட்டுமே வழிபட இனி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று தம் கரங்களை நீட்டி கிப்லாவை முன்னோக்கி இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த சமயத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், உங்கள் இறைவனிடம் வேண்டியது போதும், அவன் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதரை சமாதானப்படுத்தினார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆக இந்த செய்தி முஸ்லிமிலே 3621வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கவச உடையிலே இருந்தார்கள். புகாரிலே 4877வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அப்போது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். 54வது அத்தியாயம் 45, 46 ஆகிய வசனங்களை இறக்குகின்றான். இந்த இறை நிராகரிப்பாளர் குழுவினர் அதிவிரைவில் தோற்கடிக்கப்பட்டு புறங்காட்டி ஓடுவர். தவிரவும் மறுமைதான் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட காலமாகும். மறுமை அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதும் மிகவும் கசப்பானதாகும் எனும் வசனத்தை அல்லாஹ் அங்கே இறக்கி பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்க இருப்பதை முன் அறிவிப்பாக அல்லாஹ் இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இறக்குகின்றான். இந்த செய்தி புகாரியிலே 4877வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி 2291வது ஹதீஸாக பத்ர் அந்த கள்ளத்திலே நடந்த ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். உத்பா பின் ரபிஆ அவன் மகனும் மற்றும் அவருடைய சகோதரரும் போரிட முன் வந்தனர். அதில் உத்பா, யார் நேரடியாக மோத தயார் எங்களோடு என்று கேட்டான். அப்போது அன்சார் இளைஞர்கள், அதாவது மதீனாவாசிகள் முன் வந்தார்கள். நீங்கள் யார் என்று அவன் கேட்டான். நாங்கள் அன்சாரிகள் என்ற விவரத்தை தெரிவித்தனர். அவர்களிடம், எங்களுக்கு எந்த தேவையும் உங்களிடம் இல்லை, நாங்கள் எங்கள் தந்தையின் உடன் பிறந்தவர்களிடம், முஹாஜிர்களிடம், அதாவது மக்காவாசிகளிடம் மோதுவதை நாடுகிறோம் என்று கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹம்சா எழுந்திரும், அலி எழுந்திரும், உபைதா பின் அல் ஹாரிஸ் எழுந்திரும் என்று கூறினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்பாவிடமும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சைபாவிடமும், அதை போல உபைதாவும் வலீதும் மாறி மாறி நாங்கள் போரிட்டுக் கொண்டோம். அங்கே எதிரிகள் வீழ்ந்தார்கள். அந்த 3 பேரும் வீழ்ந்தார்கள் என்ற செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்றது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய உதவி, வானவர்கள் அங்கே வருகின்றார்கள். எப்படி? அல்லாஹ் கூறுகிறான் 8வது அத்தியாயம் 9வது வசனத்தில், நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி தேடிய போது உங்களுக்கு பின்னால் அணிவகுக்கும் 1000 வானவர்களின் மூலம் நான் உங்களுக்கு உதவுபவன் என்று உங்களுக்கு பதிலளித்தான். இந்த வசனத்திற்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரிலே 3995வது ஹதீஸாக, பத்ர் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதோ ஜிப்ரீல் போர் தளவாடங்களுடன் தமது குதிரையின் தலையை அதன் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றார் என்று கூறினார்கள்.
அந்த பதுர் களத்திலே அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியிலே 520வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. இறைவா குறைஷியரை நீ கவனித்துக் கொள்ளுவாயாக, இறைவா குறைஷியரை நீ கவனித்துக் கொள்ளுவாயாக என்று பொதுவாக கூறிவிட்டு, அல்லாவே அமர் பின் ஹிசாம், அபு ஜஹல், உத்பா பின் ரபிஆ, சைபா பின் ரபிஆ, வலீத் பின் உத்பா, உமையா பின் கலப், உக்பா பின் அமி முஆய்த், உமாரா பின் அல் வலீத் ஆகியோரை நீ கவனித்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 7 பேரின் பெயரை குறிப்பிட்டார்கள். எப்போது? பத்ர் நடப்பதற்கு முன்பாக அல்லாஹ் கவனித்துக் கொண்டான். இந்த 7 நபர்களும் பத்ர் களத்தில் மடிந்து கிடந்தார்கள் என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே 520வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. வணிக நோக்கத்திற்காக வருகை புரிந்த அபு சுஃபியான் இடையிலே அபூஜஹலை கண்டு, நாம் திரும்பி மக்காவிற்கு சென்று விடுவோம், இங்கே சூழ்நிலை சரியில்லை என்று அழைத்த போது அபூஜஹல், நான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன், தேவைப்பட்டால் நீங்கள் மக்காவை நோக்கி சென்று விடுங்கள் என்று அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி கூறினான். அபு சுஃபியானும் அவருடைய வணிக கூட்டமும் மக்காவை நோக்கி திரும்பி சென்று விட்டது. பிறகுதான் அபூஜஹல், உத்பா, சைபா போன்றவர்கள் எல்லாம் இன்றைய களத்திலே நாம் முஹம்மதை, மக்கா முஹாஜிர்களை சந்தித்து நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ்வின் உதவி கிட்டியது. வானவர்கள் அங்கே வந்தார்கள். அருமை சகோதரர்களே, பத்ர் யுத்தத்திலே வானவர்களுடைய உதவி எப்படி இருந்தது தெரியுமா? இன்ஷா அல்லாஹ்